சமீபத்தில் ரஜினிகாந்த் ஒரு ஃபங்க்ஷனில் பேசினார்ல, கோபத்துக்கு ஆயுசு கம்மி, அந்த கோபத்தில் நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஆயுசு அதிகம் அப்படின்னார்ல. அது உண்மைதான். எப்படின்னா, ஆரம்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, நமக்கு முன்னாடி யார் நின்று சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக நின்று நானும் பயங்கரமாக காட்டு கத்தி எனர்ஜியெல்லாம் லாஸ் பண்ணி சரிக்கு சமமாக நின்று ஒரு ஈகோ ஒன்று வரும். அவன் எப்படி நம்மளை இப்படி பேசுகிறான், நம்மளை விடக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுட்டு அந்த சண்டையை அரை மணி நேரம் நடந்த சண்டையை 6 நாள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் இப்படி நம்மளை பேசிட்டானே, நாம் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு அதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக போக என்னாச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, பேசுகிறவங்க பேசணுன்னு சரி இவங்க லெவல் இவ்வளோ தான் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவான். போயிட்டு ஏதாச்சும் ஒரு டீ கடையில் போய் உட்காந்து ஒரு டீயை வாங்கி பொறுமையாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன், இவங்க இப்படி பேசிட்டாங்களே நம்மளை அப்படின்னு. அது அப்படியே சரியாயிடுச்சு. இப்போது ரொம்ப தெளிவாயிட்டேன். எப்படின்னா, பிரச்சனை வந்துச்சா அந்த இடத்த விட்டு நகர்றது கிடையாது, அதே இடத்துல நிற்கிறது, வேறு எங்கேயும் போகிறது கிடையாது. முகத்தை அமைதியாக வச்சுட்டு அவங்க எய்த்தப்பில் நம்ம கூட சண்டை போடுறாங்கல்ல, அவங்க பேசுகிற பேச்சை மியூட்டில் போட்டுருங்க. காதை புத்திக்கிட்டு நிற்க வேண்டாம். அவங்களுடைய உடல் அசைவு, வாய் அசைவை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. நமக்கே ஒரு பரிதாபம் வரும், எதுக்கு இப்படி தேவையில்லாமல் கத்துறாங்க, தேவையில்லாமல் உடம்பை போட்டு இந்த வதச்சிக்கிறாங்க அப்படின்னு அப்படி திங்க் பண்ணுங்கள். சண்டை போடுறவங்களுக்கு உங்களை பார்க்க எப்படி தெரியும், பாவமாக தெரியும். அடப்பாவி இவ்வளோ பாவமாக நின்றுக்கிட்டு இருக்கானே, முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கானே, இவனையா கூட இவங்க கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நம்ம அவனை பாவமாக பார்ப்போம், இப்படி வேஸ்ட்டாக எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்டு இருக்கானே, இப்படி கத்துறானே, தேவையில்லாமல் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நம்ம பாவம் நினைப்போம். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுமா நம்ம அமைதியாக இருக்கிறது. நம்ம ஏதோ பாவம் ரொம்ப நல்லவன் போல நிற்கிறான், அவனை போய் நம்ம தேவையில்லாமல் பேசுகிறோம்ட்டு அவங்களே அமைதியாகிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க நாந்து போயிடுவாங்க. சமீபத்தில் இந்த டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, திருவள்ளுவர் சொன்னார்ல, சினம் அவனை மட்டும் இல்லை அவன் கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து கொள்ளும்னு. திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள்.